ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஜூலை 2025. இன்னைக்கு ஸ்ரீ பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, किसी भी श्रेष्ठ संकल्प रूपी बीज को फलीभूत बनाने का सहज साधन एक ही है। वो है सदा बीज रूप बाप से हर समय सर्व शक्तियों का बल उस बीज में भरते रहना। பாபா சொல்றாரு, எந்த ஒரு சிரேஷ்டமான சங்கல்பங்கள், நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறோம், நமக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அல்லது சேவைக்காகவோ, சோ ஏதோ ஒரு நல்லது நினைக்கிறோம். அப்போ அந்த நல்லது நடக்கணும்னா அந்த நம்முடைய சங்கல்பத்துல சக்தி இருக்கணும். நம்முடைய சங்கல்பத்துல சக்தி இல்ல, ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு தாட் அப்படி இருந்ததுன்னா பாபா என்ன சொல்றாரு, அது சாக்கார் ஆகிறது இல்ல. ஏன்னா அது வீக்கா இருக்கு. அதுக்குதான் உதாரணம் கொடுக்கறாரு. நீங்க விதை விதைக்கிறீங்க, அந்த விதை நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான வெப்பம் கிடைச்சது, தண்ணி கிடைச்ச உடனே அது கிடுகிடு நல்லா அழகா முளைச்சு வெளியில வரலாம், நல்லா வளருது, பசுமையா இருக்கு, அதுல இருந்து அழகான பூ பூக்குது, இல்ல ஒரு காய் காய்க்குது, ஒரு கனி வருது. ஆனா விதை அதுல சாரம் இல்ல, பாவம் அந்த விதை எங்கேயும் நசுங்கிடுச்சு, வெயில் இருந்து காஞ்சு போச்சு அப்படின்னா அந்த விதை முளைக்கிறது இல்ல. புரியுது இல்லையா? அதுல சாரம் இருக்கணும். அப்ப அதே போல நம்ம எண்ணத்துல சக்தி இருக்கணும். அந்த எண்ணத்துல அவ்வளவு சக்தி இருந்ததுன்னா அந்த எண்ணம் அது விளைவை கொடுக்கின்றது, நல்ல பலனை கொடுக்கின்றது. ஆனா அந்த எண்ணத்துக்கு சக்தி எப்படி கொடுக்கணும்னு இன்னைக்கு பாபா ரொம்ப அழகா புரிய வைக்கிறாரு. அதற்கான விதி என்ன, நாமே மீண்டும் மீண்டும் இது நடக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் அதை விட சுலபமானது என்னவென்றால், அந்த எண்ணத்தை பலனுள்ளதாக ஆக்குவதற்கான விதி, அந்த விதைக்கு பாபாவிடம் இருந்து சக்திகளை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த விதையில் சக்தியை நிரப்ப வேண்டும். அப்போ என்ன பண்றோம், நம்ம அந்த சங்கல்பத்தை வைக்கும் பொழுது பாபாவுக்கு சொல்றோம், பாபா இது இப்படி நடக்குது, இது இப்படி நடந்துருச்சு. இப்ப பாபா இந்த தாட்க்கு சக்தி கொடுக்கறாரு, நான் இந்த சங்கல்பம் வச்சிருக்கிறேன், இதுக்கு சக்தி கொடுத்துடுறாரு. அப்ப இந்த சங்கல்பம் சாக்காரம் ஆகிடுது. நல்ல சங்கல்பம், சுயநலமில்லாத சங்கல்பம். எனக்குன்னு நான் பெருசா எதையும் எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன் எதிர்பார்க்கறதுல, நமக்கு தான் பாபா எல்லாமே கொடுத்துடுறாரு. சோ எதிர்பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இல்லை. அதனால இந்த சங்கல்பம் நடக்குதுன்னு அவரிடம் வந்து அந்த ஒளிக்கிரணங்களை வாங்கி இந்த எண்ணத்துக்கு நாம கொடுத்ததுல பலத்தை நிரப்பணும். बीज रूप द्वारा आपके संकल्प रूपी बीज सहज और स्वतः वृद्धि को पाते फलीभूत हो जाएंगे. ஆக விதை ரூபமான தந்தையிடமிருந்து, ஸ்ரீபாபா விதை ரூபமான தந்தையிடமிருந்து உங்களுடைய எண்ணம் எனக்கூடிய விதையில் நீங்கள் சக்தி நிரப்பினீர்கள் என்றால் அந்த சங்கல்பங்கள் பலனளித்து விடுகிறது, உடனே நடந்துடுதான். சங்கல்ப சக்தி ஜமா ஹோ ஜாயேகி. ஆக எண்ணத்தின் சக்தி சேமிப்பாகின்றது. இதுதான் புரிய வைக்கிறார். அந்த எண்ணத்துக்கு நம்ம பாபா கிட்ட சொல்லி அது பவர்ஃபுல் ஆயிடுச்சு, நல்லபடியா நடந்துடுச்சு. எதுக்காக நினைச்சோமோ யாருக்காக நினைச்சோமோ அது அங்க போய் ரீச் ஆகுது. அவங்களுக்கும் அதை செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது. இப்படி நீங்க பாபாவுக்கு சொல்லணும். நம்ம மனிதர்களிடம் நம்ம பேசுறது இல்லை, பாபாவுக்கு சொல்லி அந்த சங்கல்பத்துக்கு பாபா சொல்ற சக்தி கொடுத்து அதை அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தை சாக்காராக்குங்க. சோ நல்ல ஒரு விதி நமக்கு பாபா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். சுயநலமில்லாத பிறருடைய நலனுக்காக நம்ம இப்படி நினைக்கிறோம்னா கண்டிப்பா அந்த சங்கல்பம் சித்தியாகுது. நல்லது. ஓம் சாந்தி.